வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற இந்த பதிவு 3வது பதிவு. யார் இந்த எம்ஜிஆர்? அம்மா. இதை பத்தி தான் இப்போது நம்ம வீடியோ எடுக்க போறோம். இதுல முக்கியமா நம்ம பேச வேண்டியது, நமது புரட்சி தலைவர் முற்பிறவியில் பல்லவ மன்னனாக பிறந்து தென்னிந்தியாவை ஆண்டவர், காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு. அவருடைய பெயர் வீர மகேந்திரவர்ம பல்லவன். அவருக்கு மனைவியாக நமது புரட்சி தலைவி அம்மாதான் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவர். அவர் பெயர் பூங்கொழி நாச்சியார். இருவருக்கும் பிறந்த பிள்ளைதான் சூரியவர்ம பல்லவன் என்கின்ற ராஜசிம்மவர்மன். இவர் முற்பிறவியில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலையும் மாமல்லபுரம் கடற்கரை கோவிலையும் கட்டியவர். அவர் பிறவி எடுத்து இப்பொழுது இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை சிவபெருமானே என்னிடம் கூறினார். சரித்திரத்தில் புரட்சி தலைவர் நமது புரட்சி தலைவி அம்மாவும் அந்த சூரியவர்மனாக பிறவி எடுத்திருக்கின்ற அந்த நபரோடு தான் இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமது குலதெய்வத்துக்கிட்டே கேட்டால் அவர்களே கூறுவார்கள் இந்த நபர் எங்கே இருக்கிறார், அவருடைய முகவரி மற்றும் அனைத்து செயல்களையும். நமது தெய்வங்களான கருமாரியம்மா, முனீஸ்வரன், கருப்பசாமி மற்ற இதர தெய்வங்கள் யாரை கேட்டாலும் நமது புரட்சி தலைவி அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் பிறந்த முன்ஜென்மத்து மகன் அவர் வழி தோன்றல் தான் நமது ஆட்சி அமையும் என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார். நாம் தொடர்ந்து அம்மா இறப்புக்கு பிறகு தொடர்ந்து 10 தோல்விகளை சந்திச்சிட்டு வந்திருக்கிறோம். இது மக்கள் கொடுத்த தோல்வி அல்ல. இந்த முறை 2026 நடக்கின்ற சட்டசபை எலெக்ஷன் 11வது தோல்வியாக ஆகக்கூடாது என்பதற்காக தான் இந்த பதிவு. நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கோடி தொண்டர்களுடைய வாழ்வாதாரம் இந்த தேர்தலில் அடங்கி உள்ளது. நாங்கள் நம்ப மாட்டோம் என்று நீங்கள் நினைத்தால் 2 கோடி தொண்டர்களுடைய எதிர்காலம் பாழாகிவிடும். அவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். வருங்காலம் தீய சக்தி கையில் செல்லக்கூடாது என்பதுதான் இந்த வீடியோவினுடைய முக்கிய காரணமே. மறுபடியும் நமது தீய சக்தியிடம் செல்வது போல் சூழ்நிலைகள் அமர்ந்துள்ளது. கோவையில் உள்ள ஈசா ஆஸ்ட்ராலஜி என்ற ஒரு சுவாமிஜி, நமது கழகம் 60% தான் எடுக்கும், திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று வீடியோ வெளியிட்டுள்ளார். அதனை மறுத்து நமது கழகம் 200 தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் நமது புரட்சி தலைவர் பேச்சையும் அம்மாவுடைய பேச்சையும் கேட்பது முக்கியம். மேலும் அவருடைய பிள்ளை சூரியவர்மன் என்கின்ற ராஜசிம்மன் இப்போது எங்கே இருக்கிறார், அவரை கண்டறிவது ரொம்ப சுலபம். உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்டே கேளுங்கள். இந்த மாமல்லபுர கோயிலையும் கைலாசநாதர் கோயிலையும் கட்டிய சூரியவர்மன் என்கின்ற தலைவருக்கு அம்மாவுக்கு பிறந்தவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அந்த தெய்வங்களே அவர் இருக்கும் இடத்தையும் அவர் முகவரியும் பெயரையும் கூறுவார்கள். அவரை நீங்கள் ஒரு 36 மினிஸ்டர் பதவி கொடுத்து பல பேர்களை உட்கார வைக்கிறீர்கள். அவருக்கும் ஒரு தகுதியான ஒரு இடத்தை கொடுத்து அமர வைத்து உங்க ஆட்சி செய்தால் இது இந்த பதிவானது நன்றாக இருக்கும். இந்த பதிவானது பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கும் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும் காதில் செல்லும் வரை இதை அனைவரும் பகிர்ந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இது ஏதோ ஒரு கிறுக்கன் பேசுகிறான், பைத்தியக்காரன் பேசுகிறான் என்று நினைத்து நீங்கள் வருங்காலத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். இது எல்லாம் அனைத்தும் இறைவன் செயல். சிவன் கூறியது, மனிதன் கூறியதல்ல. 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. பல்லவ வம்சத்தை ஏற்படுத்தியவரே நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தான். ஆதலால் அவர்கள் வழித்தோன்றல்
நம்மளுக்கு முக்கியம். அவர்களை நாம் இதே தெய்வங்களாக நினைத்தால், இதை ஒரு பதிவாக நினைத்து அசால்ட்டாக நினைத்து விட்டுவிடாதீர்கள். இந்த 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு உங்கள் கையில் தான் உள்ளது. ஆகவே மீண்டும் உங்களை தரந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குலதெய்வத்துக்கிடம் கேளுங்கள், அதற்கான கேட்டு தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது போல நம்மளுடைய தெய்வத்துக்கிட்டதான் நம்ம முறையிட வேண்டும். அந்த மனிதர் யார், எங்கே இருக்கிறார் என்று. அவர் ஒருவரால் தான் நமது அழிவிலிருந்து அதிமுகவை மீட்க முடியும். நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து அதிமுக தொண்டர்கள், பக்தர்கள், ரசிகர்கள் அனைவருடைய எதிர்காலமும் ஐயா எடப்பாடி ஐயா கையிலையும் மற்றும் மேல் உள்ள பதவியில் உள்ள அனைவருடைய கையில் தான் உள்ளது. இதை பாரத பிரதமர் யார் என்றால், தமது வெளிநாட்டு பயணம் சொல்லும் போதெல்லாம் எம்ஜிஆர் பெயரை ஏன் அவர் கூறுகிறார் என்றால், மோடி ஐயா அவர்கள் ஏன் கூறுகிறார் என்றால், அவருக்கும் முற்பிறவியில் எம்ஜிஆருக்கும் ஒரு பந்தம் இருக்கிறது, அதாவது இரத்த உறவு பந்தம் இருக்கிறது. அதனால் அதனை அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். இதையும் எம்பெருமான் சிவனே கூறியது. அதனால் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற நீங்கள் இந்த பதிவை மனதார ஏற்று உடனடியாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 8248517632 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஐயங்களை கேட்டுக்கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். இது சாதாரண பதிவு என்று நினைக்காதீர்கள். 8 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம். அதில் முதலில் கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஈகோ ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் ஓரம் வைத்து விடுங்கள். மிக்கவும் நன்றி. வாழ்க எம்ஜிஆர் நாமம். நன்றி, வணக்கம்.